வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 எக்ஸசைஸ் நம்பர் 22. Varun and Bharat are partners sharing profit and losses 5:4. They admit Damu into partnership. The new profit sharing ratio is agreed at 1:1:1. Damu's share of goodwill is valued at 15,000, of which he pays 10,000 in cash. Pass necessary journal entries for adjustment of goodwill. The assumption that the fluctuating capital method is followed. என்னச்சுன்னா வருணும் பாரத்தும் பார்ட்னர்ஷிப் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 5:4. இதில் வந்து தாமுங்கிறவங்க அட்மிட் ஆகுறாங்க பார்ட்னர்ஷிப்பில். அப்போ வரும்போது ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 1:1. தாமு வந்து அட்மிட் ஆகும்போது அவர் ஷேர் ஆஃப் குட்வில் வேல்யூ எவ்வளோ கொண்டுட்டு வரார்? 15,000 கொண்டு வரார். அதில் 10,000 கேஷாக இருக்குது, பேலன்ஸ் 5,000 தான் குட்வில்லாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். அதில் நியூ ப்ராஃபிட், நியூ ஷேர், ஓல்டு ஷேர் அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஷேர் என்ன பார்த்தோம்? 5:4 அப்படின்னு பார்த்தோம். வருணுக்கு 5, பாரத்துக்கு 4 பார்த்தோம். அதே மாதிரி நியூ ரேஷியோ வரையில் 1:1:1 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோங்கும்போது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போ வருணோட ஓல்டு ஷேர் 5/9, நியூ ஷேர் 1/3. அப்போ இப்போ டினாமினேட்டர் மாறுபடு இருக்குது. இப்போ இந்த 9ங்கிறது இங்கே வரணும்னா இதை 3 × 3 போட்டால் 9. அப்போ இங்கேயும் என்ன வரும்? 3ல் வரும். இங்கே 1, இங்கே 1. அப்போ 1 × 3 3, 1 × 5 5. அப்போ 5 - 3/9. 5 - 3ங்கும்போது 2/9. பாரத்தோடது அதே மாதிரி ஓல்டு ஷேர் 4/9, நியூ ஷேர் 1/9. இதே மாதிரி 9 4, 1 × 3 3 ஈக்குவல் டு 1/9. அதாவது 9 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 தான் வரும். அதே 1ஆல் தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 1 1. இப்போ இங்கே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? 3ஆல். அதே 3ஆல் தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 3. அப்போ 1 × 4 1 × 3 -4 - 3. 4ல் 3 போயிடுச்சுன்னா 1/9. இப்போ ரேஷியோ 2:1. இந்த 2:1 ரேஷியோ படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். இப்போ கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ அவர் வந்து 10,000 மொத்தம் டோட்டலாக வந்து 15,000 கொண்டுட்டு வந்தார். அதில் 10,000 வந்து கேஷாக கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு தாமுஸ் கேபிட்டல். அவர் என்னது 5,000 தான், 10,000 15,000 குட்வில்ல, 10,000 கேஷு, பேலன்ஸ் 5,000 வந்து அவர் கேபிட்டலாக கொண்டுட்டு வரார். இப்போ 15,000. இந்த 15,000 அவங்களுக்கு வந்து 2:1ங்கிற ரேஷியோ படி பிரித்து கொடுக்கணும். இப்போ 15,000 × 2/3 வரும். இப்போ 3ஆல் அடித்தா 5 × 5 1 5 5 × 2 10, பேலன்ஸ் 30. அப்போ 10,000. பேலன்ஸ் இருக்கிற 5,000 இதுதான். இப்போ என்னது? தாமுவோட கேபிட்டல் குட்வில் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.